வெல்கம் டு மாமே என்டர்டெயின்மென்ட். நீங்க இன்னைக்கு பாக்குறது பானிபூரி சேலஞ்ச். பானிபூரி எவ்வளவு சாப்பிட போறோம் ஒரு நிமிஷத்துல பார்க்க போறோம். சோ தினேஷ் சொல்லலாம். பானிபூரி 1 மினிட்ல சாப்பிடணும். ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுவும் ஊத்திக்கணும். அதான் ரூல்ஸ். வெறும் ஸ்பூன் மட்டும் வேற இல்ல. இங்க வந்து தண்ணி இருக்கு. தண்ணி மட்டும் இது பண்ணி பானி இருக்கு. நீங்க மசாலா இருக்கு. எல்லாமே அவங்களே போட்டுட்டு சாப்பிடணும். வெறும் மசாலா மட்டும் போட்டு சாப்பிடுறது அது கணக்குல வந்துறாது. இது ரெண்டு எல்லாமே கரெக்ட்டா சாப்பிடணும். யாராச்சும் ஃப்ராட் பண்ணா அவ்வளவுதான். அக்ஷய் அக்ஷய் ரெக்வெஸ்ட் படி பானிபூரி சேலஞ்ச் ஈட்டிங் சேலஞ்ச் பண்றோம். அக்ஷய் ப்ரோ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணுன்னு. சோ ஆளுக்கு ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பானிபூரி சாப்பிடுறாங்கன்னு ஒரு சேலஞ்ச். சோ இந்த சேலஞ்சுக்கு 3 பேர் ரெடியா இருக்கோம். தினேஷ் தான் சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சாப்பிட போறான்னு பார்க்கலாம். சோ தினேஷ் வாழ்றேன் நல்லபடியா நல்லா சாப்பிட்டோம். இதுல வந்து 20 பூரி இதுல வந்து 20 பூரி இருக்கு. 20 பூரியில எவ்வளவு சாப்பிடுறோம் ஒரு நிமிஷத்துல பார்க்கிறோம். சோ காம்படிஷனுக்கு தினேஷ்க்கு வாழ்த்துங்க. ஓகே வாழ்த்துங்கள். தினேஷ் ரெடியா? ரெடியா? ஓகே ஜெயிக்க ரெடியா? நீங்க ஜெயிக்க ரெடியா? நான் ஜெயிக்க ரெடி. ஓகே தினேஷ் வந்து எப்பவும் போல ஸ்டார்ட் பண்ணா. தினேஷ் ஆரம்பிக்க போறா. எல்லாரும் பாத்துக்கோங்க. தினேஷ் வந்து ஹெவியா சாப்பிடணும்னு வாழ்த்துறேன். தினேஷ் ஓகேல? ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். தினேஷ் ப்ரோ பொறுமையாக இருக்கிறது. வெற்றி பெறுவாரா? தினேஷ் ப்ரோ பொறுமையை பார்த்தா ரொம்ப நாளா போறீங்க. 23 செகண்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் தினேஷ். 2 தான் சாப்பிட்டுருக்க. 32 செகண்ட் ஆயிடுச்சு. 32 தினேஷ் ப்ரோ கலப்பீங்கன்னு பார்த்தா சீக்கிரம் டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. 3 தான் சாப்பிடுறீங்க. 30 செகண்ட்ல 3 சாப்பிட்டுருக்கலாம். 47 செகண்ட் ஆயிடுச்சு. 50 51 52 53 54 55 56 57 58 59 ஸ்டாப். அஞ்சா? ஓகே பாருங்க ஒரு நிமிஷத்துல 5 4 தான் சாப்பிட்டுருக்காங்க. 4 சாப்பிட்டுருக்கான். ஸோ தினேஷ் வந்துட்டு ஒரு நிமிஷத்துல 4 தான் சாப்பிட்டுருக்கான். ஸோ தினேஷ் கம்மியா தான் சாப்பிட்டுருக்கான். இன்னும் சாப்பிடணும்னு தோணுது. பட் சாப்பிடாம விட்டான். இப்போ சாப்பிட்றான். சரி ஆமா இதுக்கு நெக்ஸ்ட் காம்படிஷன் இவனே வருவான் போல இருக்கு. நீங்களா? ஓகே ஸோ இன்னும் தினேஷ் சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு நிமிஷத்துல 4 தான் முடிச்சிருக்கான். ஸோ இது வந்துட்டு சும்மா சாப்பிடுறோம். ஓகே ஓகே தினேஷ் சாப்பிட்டு முடிச்சிட்டான். தினேஷ் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சாப்பிட முடியல. டைம் ஆகும். நீங்க ஸ்டார்ட் டைம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல 4 தான் சாப்பிட முடியும்னு சொல்றீங்களா? 4க்கு மேல 5 6 தான் சாப்பிட முடியும். அவ்வளவுதானா? சரி ப்ரோ இப்போ அடுத்தது நீங்க தான் ஆட போறீங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் வாயில போட்டு போறீங்க. நீங்க தான் என்னோட வாய்ஸ் வந்து கேக்குற ஆட்டம். எவ்வளவு சாப்பிடுவீங்க? சாப்பிடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தட்டு ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாழ்த்துறேன். ஜெயிக்கிறோம். ஒரு 4 சாப்பிட்டதுக்கே பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இல்ல அது பானி எடுக்கணும். இது நல்லாவே கரெக்டா குவாண்டிட்டி. ஆமா இதுல வந்துட்டு என்னன்னா அவங்களே பானிபூரியில வடிச்சு இது மசாலா போட்டு அதுக்கப்புறம் பானி ஊற்றி சாப்பிடணும். ஸோ ஒரு நிமிஷம் லேட் ஆகலாம். பார்க்கலாம். ப்ரோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸ்டாப் வாட்ச் ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் வாட்ச்ல பார்த்துக்கோங்க 0ல இருக்கு. ஸோ ப்ரோ ஓகே இல்ல? ஓகே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஓகே 3 2 1 ஸ்டார்ட். ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பத்து செகண்ட் ஆயிடுச்சு. 10 செகண்டுக்கு ஒரு பானிபூரி. டக்குன்னு முடிக்கிறாரு. சீக்கிரமா சாப்பிடுறாருப்பா. அடிக்கிறாரு. 30 செகண்டுக்கு 3 பானிபூரி. 6 பானிபூரி சாப்பிட வந்து என் கேஸ்ல இருக்கு. நான் சாப்பிட போறேன்னு சொல்லுங்க.
உங்க கமெண்ட்ல இந்த டைம்ல சொல்லுங்க. கமெண்ட் ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. 7 இந்த timeலயே சொல்லுங்க. எத்தனை பானிபூரி 5 ஓ 5 இல்ல 4 தான் சாப்பிட்டேன். இன்னொரு சாப்பிட்டாரு 5 5 ஓ 5 சாப்பிட்டாரு. பாருங்க வாவ் 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 5 ஓ 50 செகண்ட்ல 6 சாப்பிட்டாரு. 50 செகண்ட்லயே 6 சாப்பிட்டாரு. இது 7வது. ஓ முடிஞ்சிச்சு ப்ரோ முடிஞ்சிச்சு 6 தான் 6 பானிபூரி. அது வந்து ஒரு செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கும் நம்ம ரூல்ஸ். 6 தான் சாப்பிட்டுருக்காரு. 6 தான் சாப்பிட்டுருக்காரு. சோ ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? 6 சாப்பிட்டதே பெரிய விஷயம் நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் சாப்பிட்டுருக்கலான்னு பாத்துருக்கீங்களா? அவ்வளவுதான் முடியும். 6 7 தான் முடியும். நல்லா நான் எவ்வளவு நினைச்சனோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். 7 இருக்கு. நான் ஆரம்பிக்க போறேன். இவர் ஸ்டார்ட் பண்ண பாரு. நான் 4 பாயிண்ட் இவன் 6 பாயிண்ட். இப்போ இவர் எவ்வளவு பாயிண்ட் வாங்குறாரு பார்க்கலாம் 1 மினிட்ல. ஓகே டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓ இந்த பாடி கணக்கு வராது. இது மாதிரி உள்ள உடைச்சிருக்காரு. எப்படி கணக்கு வரும்? உள்ள உடைச்சிருக்காரா? ஏய் என்னடா பண்ண முடியும்? உள்ள உடைச்ச கணக்கு வரும். ஒண்ணு ஓகே தான். ஓகே 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 ஓகே. ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா அதிகமா பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. ஓ மை காட் 30 செகண்ட் வந்துருச்சு. ரொம்ப வேகமா சாப்பிட்டு இருக்காரு. 30 செகண்டுக்கு ரெண்டா? 30 செகண்ட்ஸ் ஆகல இன்னும். 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இல்ல சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க. 40 செகண்டுக்கு 40 செகண்ட் சாப்பிட்டு இருக்காரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 50 ஆயிடுச்சுடா. 50 செகண்ட்ஸ் இருக்கு. 49 50 50 ஆயிடுச்சு. 4 தான் சாப்பிட்டு இருக்காரு. 4 தான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே இதோ ஃபுல்லா உடைக்கிறான் அவன். ஃபுல்லா உடைக்கிறான். முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஓ 1 செகண்ட் அதிகமாக கொடுக்கல. 4 தான். சேம் பாயிண்ட்ஸ் தான். சேம் என்ன நானும் தினேஷும் சேம் பாயிண்ட் எடுத்தோம். பட் ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு நான் நினைச்சதோட ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 தான் சாப்பிட்டாருங்க. ஆமா 4 தான் அதுல நிறைய சாப்பிட்டேன். உடைச்சு பவுடர் ஃபுல்லாவே 2 தான் கணக்கு. ஃபுல்லா உடைஞ்சிருக்கு. ஏய் உடைக்காம எப்படிடா மசாலா போடுவேன்? நான் உடைச்சு இருக்கீதா போச்சு. நான் இப்படி உடைச்சேன்டா. நீ உடைச்சு எங்க உடையுது? இப்படிதான் உடைச்சு. இல்லடா அது ஒரு சில பானிபூரியில டக்குன்னு உடையும். நீ எப்படி உடைச்சனா? இப்படி உடைச்ச. அது என்ன கீழே சிந்திருக்கா உனக்கு? அது பவுல் தான் அந்த கணக்கு. கீழே சிந்திருக்கா? சிந்தல அப்பனா இல்ல சிந்துனா நீ தான் இருக்கலாம். அந்த இது வந்துட்டு மசாலா. பானிபூரி தான் சாப்பிட்டேன். அந்த இது வந்துட்டு மசாலா பானிபூரி. இல்ல 2 தான் கணக்கு. 2 பவுல் உண்டு. நான் சாப்பிட்டேன். சோ நானும் தினேஷும் பவுல் நானும் தினேஷும் 4 பவுல்ல 4 4 பாயிண்ட் இது வின்னர் இவர்தான். வின்னர் இவர்தான். இவரு ஜெயிச்சதுக்காக பானிபூரி இது எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபுல்லா கொடுக்குறோம். நல்லா சாப்பிடுங்க. ஓகே थैंक यू. இதோட போட்டது இது வின்னர் ஆஃப் தி வின்னர் செந்தில். கண்டினியூ பானிபூரி வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா ஜெய் ஹோ செந்தில். ஜெய் ஹோ செந்தில். ஜெய் ஹோ. ஓகே சோ இவர் வந்து போன எபிசோட் பிங் பாங் பால்ல ஜெயிச்சாரு. அதுக்கு அப்புறம் திருப்பி இதுல ஜெயிச்சிருக்காரு. சோ இவர் வந்தாலும் ஜெயிப்பார் போல இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் இவர் கிட்ட வின் பண்றது. வேணும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்து ரசிக்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் சொல்லுங்க. நிறைய வியூஸ் வரணும்னு தான் பாக்குறோம். பட் வியூஸ் வரல. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆமா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. 100 வியூ பாக்குறீங்க, 100 சப்ஸ்கிரைபர் வர மாட்டீங்க. கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவோம். எந்தெந்த வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்களும் கண்டிப்பா நான் அதை கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். அந்த கேமை நம்ம பண்ணலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணுவோம். ஆமா இது நம்ம சேனல் இல்ல, உங்க சேனல். ஏன்னா இது மாமே என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்க தான் இதுல முக்கியமான இது. நீங்க சப்போர்ட் பண்ணதான் இது மேல மேல எடுத்து போறது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு மாமே என்டர்டைன்மெண்ட் நல்லா தான் இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் புது கேமா இது பண்ணி கொண்டு வந்துருக்கோம். நல்லா நிறைய எதிர்பார்க்கறீங்களா? நிறைய எதிர்பார்க்கறேன். நல்லா எதிர்பார்க்கறேன். உங்க மாமா என்டர்டைன்மென்ட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? மாமா என்டர்டைன்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஒவ்வொரு வீடியோ நீங்க பாக்குறீங்களா? வீடியோ எல்லாம் எல்லா வீடியோ நான் பாக்குறேன். ஓகே நான் கலந்துக்கவும் செய்யறேன். ப்ரோ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வராரு. 20 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு வராங்க மாமா என்டர்டைன்மென்ட். இந்த வீடியோக்காக ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வராரு.
ஸோ இது போல தான் எல்லாரும் சப்போர்ட்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், வியூஸ் நிறைய வரும். ஆமாம், வியூஸ்க்காக இல்லை, நீங்கள் சப்போர்ட் பண்ண இவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாம், மோட்டிவேஷனாக இருக்கும். சரி என்ன செய்யலாம், உங்களுக்காக தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இது மேலே மேலே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ நீங்கள் 100 பேர் பார்க்குறீங்கன்னா 100 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் படுத்தே விட்டாங்க ஐயா. சரி, நன்றி, தேங்க்யூ.